கொடுத்த முதல் தலைப்பே என்ன அப்படின்னா, ஒன்றுக்கும் உதவாதவன். ஞாபகம் வச்சிருக்கிறாங்க அவங்க. ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து சரவணனே பயந்து போயிட்டார். என்னங்க இப்படிலாம் தலைப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு. இது தலைப்பு இல்லைங்க, முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய புத்தகத்துடைய பெயர் ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு நான் சொன்னேன். அருமையான புத்தகம். நீங்கள்லாம் ஒரு நல்ல வித்தியாசமான புத்தகம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. கனடா நாட்டில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற இலங்கை தமிழரான முத்துலிங்கம் எழுதின ஒரு அருமையான புத்தகம். அன்னைக்கு ஒரு பெரிய காமெடி என்ன அப்படின்னா, இந்த இவங்க ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தங்க பேருக்கு கீழே அந்த தலைப்பு, அதுக்கடுத்து இன்னொருத்தர் பேச்சாளர் பேரு தலைப்பு. என் பேரை கவிதா ஜவஹர்னு போட்டு கீழே ஒன்றுக்கும் உதவாதவன் போட்டு அதுக்கப்புறம் பாரதி கிருஷ்ணகுமார் பேர் போட்டிருந்தாங்க. அவர் வந்த உடனே சொன்னார், நீ கொடுத்த தலைப்புல வாசிக்கிறவன் பூரா ஒன்றுக்கும் உதவாதவன் பாரதி கிருஷ்ணகுமார் அப்படின்னு வாசிட்டு போறாங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷத்தை எல்லாம் அந்த மேடை எனக்கு தந்தது. அதற்கப்புறம் தான் நான் தமிழ்நாடு முழுக்க நிறைய புத்தகங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு கிடைத்தது. பெரம்பலூர் மாவட்டத்தை பற்றி பொதுவாக நான் சொல்லும் போது ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன். பெரம்பலூர் மாவட்டம் எண்ணிக்கையில் குறைந்த மக்களால் நிரம்பிய ஒரு மாவட்டம், ஆனால் எண்ணத்தால் நிரம்பிய மக்களால் நிறைந்த ஒரு மாவட்டம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பேச்சை இத்தனை பேர் பேசின பிறகும் இன்னும் 4 பேர் பேசினாலும் பேசுவதற்கு கேட்கிற செவிகள் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கிற மக்கள் நீங்கள் என்பதால் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய சொல்கிறோம். நான் ஒரு வாக்கியம் ஒன்று படித்தேன், ரொம்ப 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 பிடிச்சிருந்தது எனக்கு. எழுத்திடம் எனக்கு பிடித்த ஒன்று, அது எப்போதும் என் கண்களை பார்த்தே பேசும். எழுத்திடம் எனக்கு பிடித்த ஒன்று, அது எப்போதும் என் கண்களை பார்த்தே பேசும். புரியுதா உங்களுக்கு? நீங்க புஸ்தகம் படிக்கும் போது மட்டும் கண்களை பார்த்து தான் வாசிக்க முடியும். அந்த எழுத்து உங்க கண்களால் தான் உள்ள போகும். மற்ற எல்லாத்தையுமே பாட்டு கேட்டுக்கிட்டே ஒரு வேலை பார்க்கலாம், சினிமா கூட படம் ஓடிக்கிட்டே இருந்தால் நீங்கள் காதுகளால் மட்டும் கேட்கலாம். ஆனால் எழுத்தை வாசிக்கும் போது கண்களால் மட்டும்தான் வாசிக்க முடியும். எழுத்து கண்களை பார்த்து மட்டும்தான் பேசும். யார் கண்களை பார்த்து பேசுவாங்க? உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், ஒழுக்கம் நிறைந்தவர்கள், கண்ணியமானவர்கள் தான் கண்களை பார்த்து பேசுவார்கள். அப்படி என்றால் புத்தகம் உண்மையானது, ஒழுக்கமானது, கண்ணியமானது, நேர்மையானது. இப்படிப்பட்ட ஒன்றை வாசிக்காம இருக்கலாமா? சிலந்தி வலைக்கு உள்ள அதை தேடுற மாதிரி வைக்கக்கூடாது, அக்கா கவிதை சொன்ன மாதிரி. அதனால புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் கண்களை பார்த்து வாசியுங்கள். ஏன்னா இன்னைக்கு மனிதர்களே கண்களை பார்த்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. முன்னாடியெல்லாம் கண்களை பார்த்து பேசு, கண்களை பார்த்து பேசுன்னா ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கவிஞனே எழுதினான், கண்களை பார்த்து பேசு, கண்களை பார்த்து பேசு என்கிறாய், உன் கண்களை பார்த்த பிறகு எப்படி பேசுவது? எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க நம்ம ஆளுங்க. ஆனா இன்னைக்கு கண்களை பார்த்து பேசுகிற அந்த குணம் குறைஞ்சிருச்சு. ஒண்ணு மொபைலை பார்த்துக்கிட்டே பேசுறாங்க, சில பேர் வானத்தை பார்த்துக்கிட்டே பேசுறாங்க, நம்ம என்ன மேலையா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. சில பேர் தரையை பார்த்துட்டே பேசுறாங்க, சில பேர் நம்ம முன்னாடி தான் நிற்போம், அங்கிட்டு பார்த்துக்கிட்டே பேசுவாங்க. நம்மகிட்ட பேசுறாங்களா பின்னாடி இருக்கிறவங்ககிட்ட பேசுறாங்களானே ஒரு டவுட் வரும். சில பேர் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டே பேசுவாங்க. கண்களை நேர்கொண்டு பார்க்கிற பேச்சு என்பது இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒன்றை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதுதான் புத்தகம் என்பதை நாம் வாழ்நாளில் மறந்து விடவே கூடாது. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு என்ன அப்படின்னா, நாளை கழிச்சு மார்ச் 8 இன்னைக்கு இந்த மேடையில் 2 பெண்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம மாவட்ட ஆட்சியாளரே ஒரு அற்புதமான பெண்மணி தான். அதனால பெண்கள் சார்ந்த சில விஷயங்கள் பேசலாம், பெண் எழுத்து சார்ந்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுல முதலாவதான் நாங்க உட்கார்ந்த உடனே ஒரு பெரிய புஸ்தகம் ஒன்று, ஒரு சின்ன புஸ்தகம் ஒன்று எங்களுக்கு கிடைச்சது. பெரிய புக்கு நீங்க பரிசாக கொடுத்தது. இந்த குட்டி புக்கு இங்க உள்ள பிள்ளைங்க கொடுத்தாங்க. இங்க உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்க 2 பேர் சேர்ந்து அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்க கிட்ட எல்லாம் நீ ஒரு கதை சொல்லு, நீ ஒரு கதை சொல்லுன்னு கேட்டு வாங்கி அதை அவங்க புத்தகமா போட்டிருக்கிறாங்க. 3 பூனைகளின் நிறங்கள். தொகுத்தவங்க சுப்ரதா, சாதனா, பாரதின்னு 2 பிள்ளைங்க. அது திறந்த உடனே ஒரு கதை, நிலா அப்படின்னு ஒரு கதை. இப்போ 2-3 நாளா நிலா பளிச்சுனே இருக்கு. 4-5 நாளா பௌர்ணமி முடிஞ்ச பிறகும் அப்படியே அதே ஒளியோட இருக்கிறது. என்ன காரணம்னு கேட்டா, இப்பதான் அந்த கிரகணம் முடிஞ்சது, அதனால அது அப்படியே தான் இருக்குதுன்னு ஒருத்தர் வேற காரணம் சொன்னார். நிலா அப்படின்னு ஒரு பாப்பா 7ஆம் வகுப்பு படிக்கிற அனுஷ்கா ஒரு கதை எழுதியிருக்காங்க. குழந்தைகள் எழுதின கதை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு நாள் நிலா பார்த்தேன், அன்றுதான் நிலவையே அழகாக பார்த்தேன். வீட்டுக்கு சென்றேன், அன்று அம்மா அப்பா சண்டை போட்டு கொண்டார்கள். உடனே வீட்டை விட்டு வெளியே திரும்ப நிலாவை பார்த்தேன்.
நிலவை பார்த்துவிட்டு வீட்டுக்குள் சென்றால் அப்பா அம்மா சண்டையை நிறுத்திவிட்டு சகஜமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்று முதல் இன்று வரை அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு கொண்டால் நான் நிலவை பார்க்க சென்று விடுவேன். அவ்வளவுதான். குழந்தைகளுடைய சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. ஒரு இயற்கையை நீங்க நேசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு இயல்பாக மாறி விடுகிறது என்பதை போற போக்குல சாதாரணமா ஒரு 7ஆம் வகுப்பு பிள்ளை இந்த பெரம்பலூர் மண்ணில் பதிவு செய்திருக்கிறது என்றால் இந்த ஊர் எவ்வளவு சிறந்த ஊர், ஏன்னா ஊவேசா படிச்ச ஊர். அப்ப இந்த சிந்தனை இங்க வரத்தானே செய்யும். மார்ச் 8 மகளிர் தினத்தை பத்தி தான் நான் கொஞ்ச நேரம் பேசுறேன் அப்படின்னு. பொதுவா ஒரு காலத்துல மார்ச் 8 மட்டும்தான் மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே இந்த வாரம் முழுக்க கொண்டாடுவோம்ப்பா அப்படின்னு கொண்டாடினாங்க. இப்போ மார்ச் மாதம் முழுக்கவே மகளிர் மாதம் அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷம் போச்சுன்னா வருஷம் முழுக்கவே இனிமேல் மகளிர்களுக்கான வருஷம்தான் அப்படின்னு மாறப்போகுது. நான் ஒரு லாஸ்ட் 2 வருஷமா மார்ச் 8க்கு என்னுடைய முகநூல்லையும் வாட்ஸ்அப்லேயும் இப்படி ஒரு பதிவு போடுவேன். பெண்ணே பெண்ணே எட்டாத உயரத்தையும் எட்டு, உனக்காகத்தான் மார்ச் 8. பெண்கள் ஆனா எட்டாத உயரத்தை எட்டிட்டாங்களா? பெண்கள் இன்னைக்கு சரிசமமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிறத ஒரு 2 கவிதை ஒரு ஆண் கவிஞர் எழுதுனது. ஏன் இப்படி ஆண் பெண்ணு பிரிச்சு பார்க்குறோம்னா ஒவ்வொருத்தங்களுடைய பார்வையிலையும் ஒவ்வொரு விதமான சூழல் இருக்கிறது. அரண் அப்படின்னு ஒரு கவிஞர் பெண்களுடைய முன்னேற்றத்தை பத்தி ஒரு குட்டி கவிதை எழுதியிருக்கிறார். சன்னலில் தென்பட்டால் பாட்டி. பாட்டி இப்படி ஜன்னல்லையே தான் இருந்தாங்க, வெளியே வர மாட்டாங்க. ஜன்னலில் தென்பட்டால் பாட்டி, வாசல் வரை வந்தாள் அம்மா. அம்மாவுடைய சுதந்திரம் வாசல் வரைக்கும். வாசல் வரை வந்தாள் அம்மா. இன்று மகள் இரவு வேலை முடித்து நள்ளிரவு வீடு திரும்புகிறாள். அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது இருள். இது அரண் அப்படிங்கிறவுடைய பார்வையில் பெண்கள் எவ்வளவு முன்னேறிட்டோம். பாட்டி ஜன்னலை விட்டே வரல, அம்மா வீட்டு வாசலை தாண்டி வரல. ஆனா நம்ம வீட்டு பிள்ளைங்க ஐடி கம்பெனிலையும் பெரிய பெரிய நிறுவனத்திலையும் வேலை பார்த்து நடராத்திரி வர்றாங்க. ஆனா இருள் பிரகாசம் ஆயிடுச்சு, ஏன்னா அவங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு முன்னேறிடுச்சு அப்படின்னு. அதே ஒரு பெண் கவிஞர் எழுதுறாங்க, பாலபாரதி அப்படின்னு ஒருத்தங்க எழுதுறாங்க. வேலு நாச்சியாராய் குதிரை மீது வலம் வந்தேன், ராணி மங்கம்மாவாய் வாளை சுழற்றினேன், ஜான்சி ராணியாய் எதிரிகளை பந்தாடினேன், குக்கர் சத்தம் கேட்டேன், சமையல் அறைக்குள் ஓடினேன். இதுதான் பெண்களுடைய உண்மையான நிலை. என்னதான் நம்ம மேடையில் ஆ ஊ அப்படின்னு சவுண்டு விட்டாலும் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் கடைசி நம்மளுடைய வேலை குக்கர் சத்தம் கேட்ட நம்ம தான் ஓட வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அவங்க ரொம்ப அழகா பதிவு செய்திருந்தார்கள். இதே நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. பெண்களுடைய வெற்றி, பெண்களுடைய சாதனை அப்படிங்கிறது பெரிதாக பேசப்படவே இல்லை. எல்லாருமே பாருங்களேன், ஆண் எழுத்தாளர்களை பத்தி, ஆண் வெற்றியாளர்களை பத்தியே தான் பேசுறாங்க. அப்ப பெண்களுக்குன்னு ஒரு வரலாறே இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு சுவடே இல்லையா அப்படின்னா அது பெரும்பாலும் பேசப்படுவதே இல்லை. அது எப்ப பேசப்படும்? ஒரு பெண் ஜெயிச்சு நின்று இன்னொரு பெண்ணை பத்தி என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் பெண்களின் சாதனையும் பெண்களின் வெற்றியும் இந்த உலகத்தின் செவிகளுக்கு உரக்க கேட்கும். ஏன்னா 1915 தான் தமிழின் முதல் சிறுகதையை வாவேசு ஐயர் குளத்தங்கரை அரசமரம்னு முதல் சிறுகதை எழுதுனான்னு ஒரு பதிவு இருக்கு. ஆனா அதே காலகட்டத்துல தான் விவேக போதினி அப்படின்ற ஒரு இதழ்ல சங்கல்பமும் சம்பவமும் ஒரு சிறுகதையை அம்மணி அம்மாள்ன்ற ஒரு பெண் எழுதியிருக்கிறாங்க. ஆனா நம்ம வரலாறு என்ன, முதல் சிறுகதை எழுதினவர் வாவேசு ஐயர் அப்படிங்கிறது தான். ஆனா அதே காலகட்டத்தில் அம்மணி அம்மாள் இந்த கதையை எழுதியிருக்கிறாங்க. இந்த கதையும் பெண்களுடைய நிலையும் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் சரிசமமா தான் இருக்கும். அந்த கதைக்கு பேரு சங்கல்பமும் சம்பவமும். சங்கல்பம்னா உறுதி எடுக்கிறது, இல்ல ஒரு லட்சியத்தோட இருக்கிறதுன்னு அர்த்தம். சம்பவம்னா உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவம்னு சொல்லுவாங்களே, அதுதான் அப்படி கடந்து போறது. அவங்க அந்த கதை எழுதுறாங்க. ஒரு கடற்கரையோர சவுக்கு தோப்பு, நிறைய சவுக்கு மரமா இருக்கு, நூற்றுக்கணக்கான சவுக்கு மரம் இருக்கு. திடீர்னு ஒரு குரூப் வருவாங்க, பெரிய கப்பல்ல நல்ல முதிர்ந்த மரங்களை எல்லாம் குறி வச்சுட்டு போயிடுவாங்க, சுண்ணாம்புல குறி வச்சுட்டு போயிடுவாங்க. மத்தியானத்துக்கு மேல விறகு வெட்ட வர்றவங்களாம் அந்த குறியிட்ட மரங்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொண்டு போவாங்க. இந்த பாய்மர படகு செய்யறதுக்கு, மேஜை செய்யறதுக்கு, இப்படி ஒன்னொன்னுக்கும் அதை எடுத்துட்டு போவாங்க. எல்லா மரமுமே இந்த தோப்பை விட்டு போனா போதும் அப்படின்னு ஒரு கனவோட இருந்தது. எவ்வளவு நாள் தான் இந்த இடத்துல இருக்கிறது, மேசையானா என்ன, நாற்காலியானா என்ன, கதவா இருந்தா என்ன, இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனா போதும்னு எல்லா மரமும் நினைச்சது. ஒரே ஒரு மரம் மட்டும் ஒரு லட்சியத்தோட இருந்தது. சும்மா சாதாரண மேஜை கதவு இப்படிலாம் நம்ம போகக்கூடாது, ஏதாவது ஒரு வித்தியாசமா
இந்த உலகத்துல அழியாத ஒரு இடத்த வந்து நம்ம பிடிக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதுக்காகத்தான் நம்ம அழிக்கப்படணும்னு அது மனசுக்குள்ள ஒரு உறுதியா இருந்தது. அதனால அது மேல யாரு அந்த சுண்ணாம்பு குறி போட்டாலும் அதுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஒரு அணிலும் ஒரு குருவியும். அவங்கள கூப்பிட்டு சொல்லிடுறது அழிச்சிருங்க அப்படின்னு. உடனே அவங்க வந்து வாளாலையும் சிறகாலையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த மரம் தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு தடவை ஒரு குரூப் வர்றாங்க, இந்த மரத்தை எல்லாம் வெட்டுவோன்னு குறியிட்டு போறாங்க. அவங்க பேசும்போது சொல்லிட்டு போறாங்க, இந்த மரம் எல்லாம் பேப்பர் தயாரிக்கிறதுக்காக வெட்டுறோம் அப்படின்ட்டு போறாங்க. உடனே இந்த மரம் கேட்குது, அந்த அணிலையும் குருவியும் கேட்டு, பேப்பர்னா என்னது, ஏதோ பேப்பர் தயாரிக்கிறதுன்னு புதுசா சொல்றாங்களே. உடனே அந்த 2 பேரும் சொல்றாங்க, பேப்பருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், இந்த மனுஷன் உண்மையிலே ரொம்ப மோசமானவன், ஆனா அவங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல பழக்கம் இந்த எழுத்து தான், புத்தகம் தான், பேப்பர் தான். அவன் நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல நல்ல சிந்தனைகளை, பெரிய சரித்திரங்களை, வரலாறுகளை, காவியங்களை, காப்பியங்களை எல்லாம் இந்த புத்தகத்துல அவன் பதிப்பிச்சு வச்சிருக்கிறான். ஏன் சமய நூல்களா இருக்கிற பைபிள், குரான், பகவத்கீதை கூட புத்தகமா தான் இருக்குது. அதான் அவன் தெய்வமா கும்பிடுறான். அதுதான் இந்த மரத்தை வெட்டுறாங்க. உடனே இந்த மரத்துக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்ப நம்ம அழிக்கப்பட்ட பேப்பரா தான் போகணும், ஒரு பெரிய காவியமா தான் நம்ம போகணும்ட்டு இந்த குறியை அழிக்க வேண்டாம், நான் வந்து போறேன் அப்படின்னு மனசார ஒத்துக்கிருச்சு. இப்ப இந்த மரத்தை வெட்டுறாங்க, சின்ன சின்னதா துண்டு துண்டா வெட்டுறாங்க, அரைக்கிறாங்க, கூழாக்குறாங்க, பேப்பர் ஆக்குறாங்க. அது எல்லா வழியும் தாங்கிக்கிருச்சு. ஏன் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு வித்தியாசமா இருக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியத்துக்காகத்தான் நம்ம அழிக்கப்படுறோம் அப்படின்னு நம்ம சங்கல்பம் எடுத்துருக்கிறோம்ல. எல்லா வழியும் கஷ்டத்தையும் துயரத்தையும் அது தாங்கிக்கிடுச்சு. அப்புறம் அது மேல அப்படியே பிரிண்டிங் அப்படியே படுது, ஒவ்வொரு எழுத்தா பதியப்படும் போது அப்பா நமக்கு இனிமே அழிவே கிடையாது, நம்ம ஒரு காவியம் ஆயிட்டோம், நம்ம ஒரு கவிதை ஆயிட்டோம், நம்ம ஒரு புத்தகம் ஆயிட்டோம் சந்தோஷப்படுது. எல்லாம் அடிச்சு முடிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது காப்பியமாவோ நாவலாகவோ அடிக்கப்படவில்லை, நாளிதழாக அடிக்கப்படும். நியூஸ் பேப்பருக்கு அந்த பேப்பரு போகுது. அடிச்ச உடனே ஒருத்தர் அதை படிச்சு கசக்கி தூக்கி எறிகிறார் 5 நிமிஷத்துல. அதை ஒருத்தர் எடுத்து வடை வச்சு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே இப்படி கையை தொடச்சி குப்பையில போட்டுறாரு. அது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு தன்னை பாதுகாத்து ஒரு மிகப்பெரிய காவியமாக நம்ம மாறுவோம்னு சங்கல்பம் எடுத்தது. ஆனா அது வாழ்க்கை என்ன ஆகி போச்சு, ஒரு சாதாரண சம்பவமாக காணாமல் போய்விட்டது. அந்த கதையை அம்மணி அம்மாள் இப்படி முடிப்பார்கள், ஒரு மரத்தின் ஆகச்சிறந்த உன்னதமான கனவு இப்படியாக முடிந்து போனது. கைத்தட்டலாம், தப்பு கிடையாது. இது வந்து மரத்தின் கனவு மட்டும்தானா, இது மரத்தின் சங்கல்பம் மட்டும்தானா? நிறைய பெண்களுடைய கனவுகள், இலக்குகள், லட்சியங்கள் எல்லாமே இவ்வளவோ அவங்க மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆனா பொசுக்குன்னு ஒண்ணும் இல்லாமல் காணாமல் போகிறது என்பதை 1913 ஒரு பெண் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் இதை எத்தனை பேர் நாம தெரிந்து வைத்திருக்கிறோம்? நிறைய இன்னைக்கு முகநூலை திறந்தாலே அவ்வளவு பெண்கள் இன்னைக்கு எழுத வந்திருக்கிறாங்க. என்னுடைய முகநூல் பக்கத்துல நண்பர்களா இருக்கிற ஒரு 2 பேர் எழுதின கவிதையை சொல்றேன். 2 பெண்கள் எழுதுனது. குடந்தை அனிதா அப்படின்னு ஒருத்தங்க, அவங்க மடியில வந்து ஒரு வண்ணத்து பூச்சி உட்காருது, ஒரு பட்டாம்பூச்சி உட்காருது. இப்ப நம்ம மடியில ஒரு பட்டாம்பூச்சி உட்காந்தா என்ன செய்வோம்? நம்ம ரசனை உள்ளவங்களா இருந்தா அதை அப்படியே அமைதியா அது களைஞ்சு போயிடாம பார்த்துட்டு இருப்போம். செல்ஃபி எடுக்கிறவங்கன்னா அப்படியே அதை எடுத்து பட்டாம்பூச்சி என் மடியில் உட்கார்ந்த ஒரு அழகிய தருணம் அப்படின்னு எடுத்து ஃபேஸ்புக்ல போடுவோம். சில பேர் கரப்பாம்பூச்சிக்கே பயப்படுற ஆளுங்க அச்சோ பட்டாம்பூச்சி அப்படின்னு பதறி அதையும் பயங்காட்டி விடுவோம். ஆனா இந்த குடந்தை அனிதா எழுதுறாங்க, மடியில் வந்தமர்ந்த பட்டாம்பூச்சி என்ன நினைத்ததோ நான் உன்னை நினைத்தேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மடியில் வந்தமர்ந்த பட்டாம்பூச்சி என்ன நினைத்ததோ நான் உன்னை நினைத்தேன். ஒரு இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு சம்பவத்தில் தன்னுடைய அன்பை அவர்கள் அழகாக பதிவு செய்கிறார்கள். இன்னொருத்தங்க கோ லீலா அப்படின்னு ஒருத்தங்க, அவங்க வந்து ஒரு நீர்வளத்துறையில அரசாங்க அதிகாரியா இருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் சம்பந்தமா நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ஆழியாறுல இருந்து திருமூர்த்தி ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைடு ஏதோ ஹைவேஸ்ல போறாங்க, 8 வழி சாலையில அவங்க ஜீப்ல போயிட்டு இருக்கும் போது பக்கத்து வாகனம் வந்து ஒரு பறவையை அடிச்சிருது. அடிச்சு அந்த பறவை அப்படியே பறந்து போய் கீழே விழுது. அதை பார்த்துட்டு அவங்க ஒரு கவிதை, ஒரு ஹைக்கூ எழுதுறாங்க. 3 வரியில எழுதுறாங்க, வாகனம் மோதிய பின்னும் பறந்து கடந்தது பறவையின் நிழல். அந்த பறவை இறந்துருச்சு, ஆனா அது இறக்குறதுக்கு முன்னாடி அந்த நிழல் வந்து அந்த இடத்த கடந்து போயிருது. இப்ப நம்மளால சாதிக்க முடியாட்டி கூட தன்னுடைய நிழலால் அந்த பறவை எதையோ சாதித்தது. அப்புறம் இன்னொரு கவிதையில பதிவு செய்யறாங்க, ஒரு பறவை, இவங்க ரொம்ப தூரம் போறாங்க, அந்த பறவையும் வந்துகிட்டே இருக்கு, ஒரு சின்ன பறவை. இதையே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டே அவங்களும் போயிட்டே இருக்கிறாங்க. தூரத்துல போய் ஒரு மரத்துல போய் இது உட்காருது. அவங்க எழுதுறாங்க, தூரத்து மரம் நோக்கி கடக்கிறது 8 வழி சாலையை சின்னஞ்சிறு பறவை.
ஏன் அவ்வளோ தூரம் பறந்ததுன்னா எங்கேயுமே மரம் இல்லை. இப்போ நீங்களே ஒரு லாங் டிரைவ் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிழலுக்காக நிற்கலாம், கொஞ்ச நேரம் ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்தோம்னா சாப்பிட்லான்னு நீங்கள் மரத்தை தேடினீங்கன்னா எங்கேயுமே மரம் இல்லை, ஒரு கடை இல்லை, நிறைய இடங்கள்ல மனிதர்களே இல்லை. ஒரு தார் பாலைவனத்தில் போகிற மாதிரி தான் நம்ம பயணம் இருக்கிறது. இப்போ எதை அந்த சிந்தனையை, அந்த இயற்கை மீதான ஒரு உயிரினத்தின் மீதான கரிசனத்தை இன்னைக்கு இருக்கிற கவிஞர்கள் இவ்வளவு அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழினுடைய மிகப்பெரிய சிறப்பே என்ன தெரியுமா? இந்த உலகம் மனிதனுக்கானது என்று அவங்க நினைச்சதே கிடையாது. இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் ஆனது என்கின்ற உயர்ந்த சிந்தனை தான் நம்ம தமிழ் பரப்பின் மிகப்பெரிய சிறப்பு. இது இன்னைக்கு நேத்து இல்லை, அந்த காலத்திலேயே இருக்கு. அந்த காலத்துல சங்க இலக்கியத்துல ஒரு புலவர் இருக்கிறார், அவர் எழுதுறார். இப்போ நீங்கள் பொதுவாக பாருங்களேன், நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எல்லாருமே ஓரளவு நடுத்தர வயசு கடந்தவங்க தான், இல்லை அந்த வயசில் இருப்பீங்க. நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் போது இந்த வாழ்த்து அட்டையெல்லாம் கொடுப்போம், பொங்கல் தீபாவளி வரும்போது, இல்லைன்னா ஸ்கூல் பிரிஞ்சு போகும்போது. அப்போ என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு வாழ்த்து அட்டை கொடுத்தா. இந்த கவிதை எல்லாருக்குமே தெரியுது, யார் எழுதுனானே தெரில. அவள் எனக்கு எழுதியிருக்கிறார், நான் உன்மேல் வைத்த பாசம் கடலை விட பெரியதானது, வானத்தை விட உயரமானது, உலகத்தை விட உருண்டையானது. இப்படிலாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. நீங்களும் இதே மாதிரி எழுதி கொடுத்துருப்பீங்க. எனக்கு என்னன்னா, ரெண்டு சின்ன ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பை அவங்க எவ்வளோ பெருசாக்குறாங்க பாருங்க. வானத்தை விட பெருசு, இது கடலை விட ஆழம், உலகத்தை விட மிக பெரியதுன்னு இந்த சிந்தனை இவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, சங்க இலக்கியத்தில் ஐயூர் முடவனார் அப்படின்னு ஒரு புலவர் இருக்கிறார். ஐயூர் முடவனார், அவர் ஊர் பேரு ஐயூர். முடவனார் அப்படின்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவருடைய கவிதை எவ்வளவு உயரமாக இருக்கிறது பாருங்கள். அவருக்கு உதவி செய்கிற மன்னர்களை தானே அப்போ புகழ்ந்து பாடுவாங்க. மன்னன் மாறன் வழுதி அப்படிங்கிறவரை இவரை பாராட்டி எழுதுறாரு. அவருடைய வீரத்தை பாட போறார். நீர்மிகின் சிறையும் இல்லை, தீமிகின் மண்ணுயிர் நிழலும் இல்லை அப்படின்னு தொடங்குற ஒரு பாடல். அவர் என்ன சொல்ல வர்றாரு? நீர் வெள்ளமாகி வந்துருச்சுன்னா அதை தாங்கக்கூடிய அரண் இந்த உலகத்திலே இல்லை. தீ அதே மாதிரி காட்டு தீயா மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு மனுஷனுக்கு நிழலே இல்லை. காற்று புயலாக மாறிடுச்சுன்னா அதை எதிர்த்து நிற்கிற வலிமை யாருக்கும் இல்லை. அதே போல வழுதியை வெல்பவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை அப்படின்னு எழுதிட்டார். ஒரு மன்னனுடைய வீரத்தை சொல்ல வரும்போது இயற்கையை கொண்டு வந்து இணைத்து பாடுகிற அந்த சிந்தனை இருக்கிறது இல்லையா, இது சங்க இலக்கியத்தின் தொடர்ச்சி. இன்னைக்கு நம்ம பேசும்போது சொல்லுவோம்ல, உன்னை இந்த உலகத்தை விட நான் அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்னா இது நம்ம சொல்றது இல்லை, நம்மளுடைய ஜீன்லயே இருக்குது. நம்முடைய உயிர் அணுக்கள்லயே இயற்கையை நேசிக்கிற, எதையுமே உலகளாவிய சிந்தனையோடு பார்க்கிற ஒரு குணம் நம் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கீழடியில அகழ்வாய்வு பண்ணும்போது நிறைய பொருள் எடுத்தாங்க. அதுல ஒன்று வந்து நீங்க ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, பழைய மண் பானையெல்லாம் எடுத்தாங்க. அதுல வந்து பெண்கள் வந்து பேர் எழுதியிருந்தாங்க. ஆதினி அப்படின்னு ஒரு பொண்ணு பேர் எழுதியிருந்தா, கோதை அப்படின்னு ஒரு அம்மா பேர் எழுதியிருந்தாங்க. இது எப்போ உள்ளது? 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போன உடனே உங்க வீட்டில் உள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்து பாருங்க, யார் பேர் இருக்கும்? ஒன்று மாமியார் பேர் இருக்கும், இல்லைன்னா நம்ம அம்மா பேர் இருக்கும், இல்லைன்னா நம்ம பேர் இருக்கும். ஆண்கள் பேர் என்னைக்குமே பாத்திரத்துல இருக்காது, பெண்கள் பேர் தான் இருக்கும். இது இன்னைக்கு நேத்து வந்த பழக்கம் இல்லை, 2500 வருஷமா இது என்னுடைய பொருள் என்று பாதுகாக்கிற குணம் தமிழச்சிகளுக்கு இருக்குது. அன்னைக்கு அந்த பிள்ளை கோதை அப்படின்னு எழுதி வச்சிருக்கு மண்பானையில, ஆதினின்னு ஒருத்தர் எழுதி வச்சிருக்கா. இப்ப நம்மளும் ரேவதி, கவிதா, ஜான்சி அப்படின்னு அவங்க ஒரு ஸ்பூன்ல கூட எழுதி வச்சிருக்கோம். ஏன்னா இது எங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்தது, இது எங்க பொருள் அப்படின்னு சொல்லி அந்த உரிமை கொண்டாடுகிற ஒரு குணம் எவ்வளவு காலமாக இருக்கிறது. இனிமே யாராவது கேலி பண்ணாங்கன்னா சொல்லுங்க, இது 2500 வருஷத்து குணம், இது மாற்றவே முடியாது அப்படின்னு நீங்க ரொம்ப தைரியமாக சொல்லலாம். இது தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு 2 சின்ன கதை படித்தேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்த ஒரு கதை. இந்த இயற்கையோடு சேர்ந்து வர்றதுனால அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆட்டுக்கிடாவும் கருப்பசாமியும் அப்படின்னு ஒரு கதை. பழனியம்மாள்னு ஒரு சின்ன பாப்பா இருக்கிறா. அவங்க வீட்டு வந்து ஆட்டுக்கிடை போன்ற ஒரு குடும்பம். அப்பப்போ ஆடுகளையும் அவங்க விலைக்கு விற்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு குட்டி ஆடு கருப்பாக இருக்கும், அழகான ஒரு கருப்பில் இருக்கும். இந்த பாப்பா அதை கருப்பி அப்படின்னு கூப்பிட்டு வளர்க்கும். எப்போ பார்த்தாலும் எங்கே படிச்சுட்டு வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து அதை கொஞ்சிக்கிட்டே இருப்பாள் அந்த குட்டி ஆடை. அந்த ஆடு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்குது. ஒரு நாள் திடீர்னு யாரோ 2-3 பேர் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு
கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. என்னப்பா என்ன அப்படின்னோடனே, இல்லை அவங்க கருப்பசாமிக்கு குலதெய்வம் வேண்டி இருக்கிறாங்க, அந்த கோயிலுக்கு நேர்ந்துக்கிறதுக்கு ஒரு கடா வேணுமா வெட்டுறதுக்கு. சரி, அதுக்கு முழுசாக கருப்பாக இருக்கிற எந்த குறைவும் இல்லாத ஒரு ஆடு தான் வேணுமா. இவங்க எந்த ஆடு பார்த்தாலும் ஏதாவது வெள்ளையில் புள்ளி இருக்குது, இல்லைன்னா ஏதாவது சின்ன குறை இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற இந்த கருப்பு இருக்குது பார்த்தியா, இதுதான் சரியான ஆடுன்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பிள்ளைக்கு தாங்கவே முடியல, அழுதுகிட்டே இருக்கிறா. 2 நாள் 3 நாள் ஆகுது, அவளுக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல. அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், இதை விற்க வேண்டான்னு சொல்லுமா, எத்தனை ஆடு இருக்குது, இதை விட்டுற சொல்லு. அதெல்லாம் உங்கள் அப்பன்ட்ட சொல்ல முடியாதுடி, விட்றி அப்படின்றுச்சு. அந்த ஆடு விற்கப்படுகிற நாளுக்கு முந்தின நாள் திடீர்னு ஆட்டுக்கடையில் ஏதோ சத்தம் சலசலன்னு கேட்குறது. ஓடி போய் பார்க்குறாங்க, ஒரு நரி ஓடி வந்து ஆடுகளை திங்க வருது. உடனே இவங்க அடிச்சு பிடிச்சி நரியை விரட்டி விட்டுறாங்க. விரட்டி விட்டுட்டு எண்ணி பார்க்குறாங்க, எல்லா ஆடுகளும் கரெக்டாக இருக்குது. நல்ல வெள்ளடா காப்பாற்றிட்டோன்னு தூங்கிடுறாங்க. மறுநாள் அந்த ஆட்டை வாங்குறதுக்கு முழு பணத்தையும் கொண்டு வர்றாங்க அந்த சாமி கும்பிடுறவங்க. வந்து பணத்தை கொடுத்துட்டு ஆடை தூக்கி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை ஏங்கி அழுதுகிட்டே இருக்குது. இந்த ஆடை வாங்கி பார்த்த உடனே அவங்க அதிர்ந்து போகிறாங்க. என்னங்க, ஒச்சம் இல்லாத குறை இல்லாத ஆடை தாங்க எங்கள் சாமிக்கு படைக்கணும். ஏங்க என்னாச்சு, இந்த காதில் பாருங்களேன், ஏதோ ரத்தம் உறைஞ்ச மாதிரி இருக்குது. வாங்கி பார்க்குறாங்க, அது காதில் ஏதோ அறுபட்ட மாதிரி கடிப்பட்ட மாதிரி இருக்குது. ஐயோ, நேற்று நரி வந்துச்சுல, அது இதை கடிச்சு வச்சுட்டு போயிடுச்சு போல, மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்கு இந்த ஆடு வேண்டான்னு கொடுத்துட்டு காசை திரும்ப வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த பிள்ளை நிம்மதியாக வந்து உட்கார்றா. அம்மா லேசாக சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. ஏன்னா அந்த நரி வந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு விடியறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா சின்ன கத்தியை வச்சு அந்த ஆட்டோடைய காதில் லேசாக கீறியிருக்காங்க. தன் பிள்ளை நேசிக்கிற ஒரு ஆடு இப்படி போய்விடக்கூடாது வேண்டுதலுக்காக என்று அந்த தாய் செய்த செயல். இந்த குழந்தை நினைச்சுக்கிறது அந்த கருப்பசாமியே நரியா வந்து இந்த ஆடை காப்பாத்திருச்சு அப்படின்னு அந்த குழந்தை நினைத்து கொள்கிறது. இப்போ இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல, நம்ம கூடவே வாழுகிற எல்லா உயிர்களுக்கும் ஆனது என்பதை இந்த அழகான கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மரம் ஏன் வளர்க்குறோம் அப்படின்னா மரத்துக்காக கிடையாது. ஏன் மரங்களை நம்முடைய தமிழர்கள் இவ்வளவு நேசித்தார்கள் என்றால், அந்த அம்பலப்புலிங்கிற ஒரு மரம் பாருங்க, நடராஜரை எத்தனை மாசமா காப்பாத்தி பத்திரப்படுத்தி இருக்குது. தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு ஒரு கதை. தூங்கு மூஞ்சி மரம் பார்த்துருக்கிறீங்களா? அது என்னையும் தூங்கி விழுஞ்ச மாதிரியே இருக்கும். ஒருத்தர் ஒரு இடத்துல புது வீடு கட்டுறார். அந்த வீடு கட்டுற இடத்துல வாய்ப்பா முன்னாடியே ஒரு தூங்கு மூஞ்சி மரம் நல்லா பெருசா இருக்குது. சரி, நல்ல மரம் தானே, இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டாங்க. வீடெல்லாம் பால் காய்ச்சி அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது வர்றவங்க போறவங்க சொந்தக்காரங்களாம் இருப்பாங்கல்ல. இந்த உலகத்திலேயே இந்த சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, சொன்ன உடனே சிரிப்பு வருது பாருங்க. யார் யாரோ தேவதைகளால் அனுப்பப்பட்டவர்கள் நம்ம நம்புவோம். ஆனால் அந்த சொந்தக்காரங்க மட்டும் சாத்தானால் அனுப்பப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. நம்ம சந்தோஷம் இருந்தால் அவங்களால தாங்கவே முடியாது. வீடு கட்டி சந்தோஷமா இருப்பாங்களா, வந்தோடனே சொல்லுவாங்க, வாசல்ல என்ன மரம், அதுவா தூங்கு மூஞ்சி மரம். விளங்கிரும். வீட்டுக்கு முன்னாடியே தூங்கு மூஞ்சி மரம் இருந்தால் நல்லாவா இருக்கும், வீடு தூங்கிரும், எந்த காரியமும் உருப்படாது, எதுவும் சரியா வராது. 4-5 சொந்தக்காரங்க கிளப்பி விட்டுட்டு போயிட்டாங்க, அதை வெட்டிருங்க, இல்லைன்னா வீடு விருத்தி ஆகாது அப்படின்னு. இந்த வீட்டு ஓனர் அம்மாவால தாங்கவே முடியாது. ஏங்க, இந்த மரத்தை வெட்டிடுவோம். சும்மா இருமா, இந்த மரம் தாம நான் வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து அதில் தான் நான் உட்காந்துருந்தேன், அந்த நிலையில தான் உட்காந்துருந்தேன். சாயந்தரமானா ஈஸி சேர் போட்டு அங்கே தான் நான் படுத்து இளையராஜா பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். நல்லா தானம்மா இருக்கு. ஆமாம், அதான் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க தூங்கு மூஞ்சி மரத்துக்கு கீழே. எங்கள் சொந்தக்காரங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, அதை வெட்டிருங்க. இந்த அம்மா அனத்தல் தாங்க முடியாமல், சரி இந்த ஞாயிற்றுக்கிழமை வெட்டிடுவோம் அப்படின்ட்டா. முந்தின நாள் சனிக்கிழமை சாயந்தரம் பிள்ளைகள்லாம் ஸ்கூல் விட்டு வந்து இவங்க வீட்டு பிள்ளைங்க 2 பக்கத்து வீட்டில் உள்ள 2 பிள்ளைங்களும் விளையாடிட்டு இருக்கிறாங்க அந்த மரத்துக்கு கீழே. இவர் வாசல் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த ரோட்டு மேலே போய்கிட்டு இருந்த ஒரு பாரம் சுமந்த லாரி அதோடைய பிரேக் கண்ட்ரோல் இழந்து சல்லுன்னு திரும்பி இந்த குழந்தைகளை நோக்கி வந்து பாஞ்சிருது. வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்த அம்மா, ஐயோ என் பிள்ளைக நசிங்கிருச்சேன்னு பதறி அடிச்சு கையில இருக்கிற பாத்திரத்தை தூக்கிட்டு அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து பாக்குறாங்க. அந்த லாரி தூங்கு மூஞ்சி மரத்துல மோதி நின்றுது. அந்த குழந்தைகள் தப்பிச்சிருச்சு. இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இது தூங்கு மூஞ்சி மரம் இல்லை, நம்மளுடைய குலசாமி, இதை என்னைக்குமே வெட்ட வேண்டாம். இன்னைக்கு இந்த குழந்தைகளை காப்பாத்தியது இந்த மரம் தான் அப்படிங்கிறாங்க. மரம் வெறும் மரம் அல்ல, நம்ம எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கிற உண்மையான குலசாமி மரம்தான் என்பதை ஒரு சின்னஞ்சிறிய கதை போகிற போக்கில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்றால் கதை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. குமரி துறவி கதையை பத்தி அவர் சொன்னார்ல, அந்த நாவல் கண்டிப்பா படிங்க. உண்மையிலே மங்களகரமான ஒரு நாவல். ரொம்ப மனசார அதை நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல உங்களுக்கு கண்ணே கலங்கிரும். அந்த குமரி துறவி நாவல்ல ஒரே ஒரு லைன் மட்டும் நான் சொல்றேன். அந்த பழக்கமும் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கு. மீனாட்சி அங்க இருக்கிறா, ஆரல்வாய் மொழியில இருக்கிறா. இப்ப அந்த சிலையை இவங்க எடுத்துட்டு போகணும். நாயக்கர் மன்னர் தான் பெரிய இடத்துல இருக்கிறதுனால அந்த திருவிதாங்கூர் மன்னூர் அடிபணிஞ்சே ஆகணும்.
இப்போ எப்படி கொடுக்கறது அப்படின்னா, பொண்ணா கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோன்ட்டு மதுரையிலேருந்து சொக்கநாதரை இங்கே கூட்டு வர்றாங்க. மதுரையிலேருந்து சொக்கநாதர் சிலை, முருகன் சிலை, பிள்ளையார் சிலை எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்து கல்யாணம் முடிச்சு இவங்க மதுரைக்கு பொண்ணை கூட்டு போக போகிறாங்க. இப்போ 2 ஊரும் செம்ம ஜாலியாகிடுச்சு. மதுரைக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. அப்படி எல்லா கிராமத்துல இருந்து பழங்குடி மக்கள் கொண்டு சீர் கொண்டு வர்றாங்க. தான் வீட்டு பிள்ளையான இந்த மீனாட்சிக்கு கொடுக்கறதுக்காக வர்றாங்க. அப்படியே ஏரியாவே பயங்கர பிஸியா இருக்கு. இப்ப இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற பொறுப்பை ஒரு படை வீரன் கிட்ட அரசர் ஒப்படைக்கிறார். இந்த படை வீரன் தான் எல்லா வேலையும் சுத்தி சுத்தி பாக்குறான்னா, அவனை பிடிக்காத ஒரு படை தளபதி, அமைச்சர், மந்திரி, அரசருடைய ஆலோசகர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவனை ஏதாவது தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2 இடத்துல அவன் எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்கள அவமானப்படுத்திடுறான். இவங்க வந்து சரி இதுல இருந்து நாங்க ஒதுங்கிக்கிறோம், இந்த திருமணம் நல்லபடியா முடிஞ்சு அவ போயிட்டானா நீ கிரேட், ஏதாவது ஒரு சின்ன குறை மட்டும் வந்துருச்சுன்னா உன்னை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்றான், ஒரு சின்ன சின்ன குறை வந்தா கூட என் கத்தி எடுத்து என் கழுத்தை எடுத்துட்டு செத்துறேன்னு சத்தியம் பண்ணிடுறான். நல்ல வேலை நடந்துகிட்டு இருக்கு. மீனாட்சிக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சு பல்லக்கில் தானே கொண்டு போவாங்க. இவன் ஒரு மலை உச்சி மேலே குதிரை மேலே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்பா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, மீனாட்சி என் உசுரை காப்பாற்றிட்ட, என் மானத்தை காப்பாற்றிட்டேன்னு அந்த குதிரையில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ராதாபுரம்ன்ற ஒரு எல்லையை தாண்டிட்டா நம்ம பொறுப்பு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது மதுரைக்காரங்களுடைய பொறுப்பு. அது போய்கிட்டே இருக்குது. சப்பரம் இவன் உச்சியிலிருந்து பார்த்துட்டே இருக்கிறான். இவனுடைய வீரர்களும் அந்த சப்பரத்துக்கு பின்னாடி போகிறாங்க. அந்த பல்லக்குக்குள்ள மீனாட்சியை மடியில் வச்சு ஒரு அர்ச்சகர் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ பல்லக்கு போகிற கூட்டம் வேற அலமோதி போகுதா, அந்த எல்லையை தாண்டறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படியே பல்லக்கு சாயுது. உனக்கு அப்படியே இதயமே நடுங்குது. பல்லக்கு கீழே சாஞ்சி அம்பாளுடைய கை இருக்குல்ல, அது கீழே மண்ணு வரைக்கும் பட்டுட்டு படக்குன்னு அர்ச்சகர் தூக்கிடுறாரு. சப்பரத்தை எல்லாரும் தூக்கிடுறாங்க, கொண்டு போயிடுறாங்க. இவனுக்கு ஒரு நிமிஷம் பதட்டத்தில் உயிர் போயிட்டு உயிர் வந்துருச்சு. நல்ல வேலை சில கீழே விழுந்திருந்தா குறைவுபட்டிருக்கும். நல்ல வேலை அந்த அர்ச்சகர் தூக்கிட்டார், சப்பரத்தையும் தூக்கிட்டாங்க, பல்லக்கையும் அப்படின்ட்டு தாண்டி போயிடுறாங்க. இப்போ இவன் அந்த அமைச்சர் யார்கிட்டையெல்லாம் சவால் விட்டானோ அவங்ககிட்ட வந்து நின்று, எப்படி நல்லபடியாக நடத்திட்டேன்ல, பரவாயில்லப்பா நீ சொன்னதை சாதிச்சு காட்டிட்ட அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவனுடைய குழுவில் இருக்கிற ஒரு படை வீரன் திடுன்னு ஓடி வர்றான். வந்து என்னடா இப்படி ஓடி வர்றேன்னு உடனே, நீங்கள் என்னங்க கையில் ஒரு வைர வளையல் வச்சிருக்கிறான். அம்பாளுடைய சிலை அப்படியே கீழே சாஞ்சிச்சுல, அப்போ கையில் இருந்த வளையல் கீழே விழுந்துருச்சு, நான் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நல்ல வேலை நம்ம எந்த குறையும் இல்லாமல் தப்பிச்சோன்னு வளையலை கொடுக்குறான். இப்போ இவங்க எல்லாரும் இவனை அப்படியே பார்க்குறாங்க. குறை விழுந்துருச்சுல, அம்பாள் கையில் இருந்த வைர வளையல் கீழே விழுந்துருச்சு, அது எல்லைக்கு முன்னாடியே விழுந்துருச்சு. இவன் அப்படியே பார்க்குறான். இவங்க 4 பேரும் அவனை நக்கலாக பார்க்குற மாதிரி இருக்கு. உடனே உடைவாளை உருவி கழுத்தை அறுக்க போனால் இவங்க 4 பேரும் பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் சின்ன விஷயம்ப்பா, உண்மையிலேயே நீ நல்லா தான் நடத்தின, இதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்கள் 4 பேருக்கு முன்னாடி தான் நான் சவால் விட்டேன், உங்கள் 4 பேருக்கு முன்னாடி தான் இவன் கொண்டு வந்து இதை சொல்கிறான், கண்டிப்பாக நான் ஏதோ குறை விட்டுட்டேன், அந்த அம்பாள் வந்து என்னை தண்டிச்சிட்டா, நான் சாக போகிறேன்னு இப்படி போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த அரசருடைய குரு ஒருத்தர் இருப்பார்ல, அவருடைய சீடன் திடுன்னு ஓடி வர்றான். மூச்சு வாங்க ஓடி வந்து சொல்கிறான், அம்பாள் எல்லையை தாண்டிட்டாளா? ஆமாம் தாண்டிட்டா. அச்சோ அப்படின்னு தலையில் கையை வச்சு உட்காடுறான். என்னப்பா என்னாச்சு? இல்லை குரு இப்போ தான் சொன்னார், நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணு நம்ம குடும்பத்துடைய ஐஸ்வர்யம், அது மீனாட்சி நம்ம நாட்டுக்கே ஐஸ்வர்யம், அவளை கல்யாணம் முடிச்சு அனுப்புறோம்னா அவகிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா தான் ஐஸ்வர்யம் குறையாம நம்ம வாழ முடியும், இல்லைன்னா எல்லாம் வலிச்சுட்டு போயிடும், எப்படியாவது அவள் வளையலையாவது மூக்குத்தியாவது ஏதாவது தோடையாவது வாங்கிருங்கன்னு சொன்னாரு, எல்லையை தாண்ட விட்டுட்டீங்களேன்னு அவன் அழுவான். உடனே இந்த படை வீரன் அதை கையில் இருக்கிற வளையலோட பார்ப்பான். நமக்கு அது தெரியல, மீனாட்சிக்கு தெரிஞ்சிருக்கு, நான் பிறந்த இந்த வீடு பாழா போயிடக்கூடாதுன்னு அவளா வளையல கழட்டிட்டு போட்டு போயிருக்கிறா. அப்படி எங்களுக்கு ஒரு டிரைவர் இருப்பார், எங்கள் பட்டிமன்றத்தில் ஒருத்தர் ஒரு டிரைவர் இருப்பார். அவருடைய மகளுக்கு திருமணம் ஆச்சு. அவர் ஒரு 2 கார் ஓட்டுறார், டிராவல்ஸ் வச்சு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வருமானமே குறைஞ்சிருச்சு, வண்டி ஓட்டமே இல்லை, ஆக்டிங் டிரைவராகவும் யாரும் கூப்பிடல, காரும் அவருக்கு சரியாக ஓடலை. ரொம்ப நொந்து போய் ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, என்னங்க இப்படி போயிடுச்சு, திடீர்னு ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்படியா, வீட்டில் என்ன நடந்தது? இப்போ தாங்க பொண்ணு கல்யாணம் நடந்தது. அப்படியா, பொண்ணு கல்யாணம் நடந்ததா? ஆமாம். அவகிட்ட இருந்து ஏதாவது பொருள் வாங்கினீங்களா? பொண்ணுக்கிட்ட யாருங்க பொருள் வாங்குவா, அவள் தானங்க நம்மகிட்ட வாங்கிட்டு போவா. அப்படி இல்லைங்க, நீங்கள் அவகிட்ட ஃபோனில் சொல்லிடுங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை அம்மாவும் அப்பாவும் வருவோம், நீயா இஷ்டப்பட்டு உங்ககிட்ட இருக்கிற ஒரு தங்க பொருளை வீட்டுக்கு கொடுமா, அப்போ தான் ஐஸ்வர்யம் திரும்ப வரும்னு அவகிட்ட சொல்லுங்க, அவள் ஏதாவது ஒன்று தருவா, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும்னு இருக்காங்க. இவங்க ஃபோனில் சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சு கிளம்பும் போது அவளா மோதிரத்தை கலட்டி இந்தாங்கப்பான்னு கொடுத்துருக்குறா. வந்த அடுத்த வாரத்திலிருந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி மறுபடியும் அவருக்கு
நல்ல வருமானம் கிடைச்சதுன்னு அவர் சொல்லும்போது நான் குமரி துறவி என்கின்ற கதையைத்தான் நினைத்தேன். பெண் குழந்தை வீட்டை விட்டு போவது ஐஸ்வர்யம் போவது போல, ஆனா அவங்களா மனசார ஒரு பொருளை கொடுத்து விட்டு போனார்கள் என்றால் அந்த வீடு அதே ஐஸ்வர்ய செழிப்போட இருக்கும் என்பதை இந்த கதை சொல்லும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எவ்வளவு நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அற்புத உணர்வையும் தரக்கூடியது இந்த நாவல் என்கின்ற அற்புதமான விஷயம். அதனால இதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாதுன்னு ரெண்டு ஒரு குட்டி கதை, பெண்களுடைய கதை தான். 1947 பிறந்த காவேரி என்கின்ற லட்சுமி கண்ணன் அப்படின்னு ஒருத்தங்க ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதுனது 70-80களில் எழுதின ஒரு கதை. அவங்க அந்த கதை லண்டன்ல நடக்குது. லண்டன்ல ஒரு மகன் மருமக பேர குழந்தைங்களோட இருக்கிறாங்க. அப்பா அம்மாவை இழந்ததுனால அங்க இருக்கிறார். பிள்ளைகள் எல்லாம் பேர பிள்ளைகள்லாம் பார்த்துக்கிறதுக்காக அப்பாவை அங்கே வச்சிருக்கிறாங்க. அவர் பேர் வேலாயுதம். கிளம்புறாரு காலையில, மகனும் மருமகளும் வேலைக்கு கிளம்புறாங்க. சாவியை கரெக்டாக எடுத்துக்கோங்க, கொடையை எடுத்துக்கோங்க, செருப்பை போட்டுக்கோங்க, என்னத்தையா தொலைச்சிட்டேன்னு சொல்லி எங்கள் உயிரை வாங்காதீங்கன்னு மருமக அவரை ரொம்ப கோவமா திட்டுறாங்க. இல்லைம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஆமாம் இப்படித்தான் அன்னைக்கு சாவியை வச்சுட்டு போயிட்டீங்க, இது என்ன நம்ம ஊர் மாதிரியா பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நடு ரோட்டில் நின்னீங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவரை திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. சரின்னு இவர் சாவியெல்லாம் பூட்டி கொடையெல்லாம் எடுத்து கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஏறி உட்காந்து டிக்கெட் எடுத்து குறிப்பிட்ட ஸ்டாப்பில் இறங்கி இன்னொரு ட்ரெயினில் ஏறி ஒரு பார்க்கில் போய் உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் பொழுத கழிச்சிட்டு வர்றார். அவருக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தம். நம்ம மனைவி மட்டும் உயிரோடு இருந்தானா நம்ம ஏன் இந்த லண்டனில் கஷ்டப்பட போகிறோம், ஊரில் இருந்திருப்போம். காஃபினா என்னமா ஒரு காஃபி போடுவா, இங்கேயும் கொடுக்குறாங்களே காஃபி வெறும் வெண்ணி தண்ணி மாதிரி இருக்குன்னு அவர் மனசுக்குள்ள கதைகள் எல்லாம் நினச்சி வேதனைப்பட்டுட்டே இருக்கிறார். வீட்டுக்கு இப்படி டெய்லி இவங்க மகனும் மகளும் வேலைக்கு போன உடனே இவர் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு இப்படி 2 ஸ்டேஷன் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு சேருவார். இப்போ மருமக மகன்கிட்ட சொல்கிறா, டெய்லி உங்கள் அப்பா பாட்டுக்கு கிளம்பி போகிறாரு, அவருக்கு டிக்கெட்டுக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் 2.5 பவுண்டு ஆகுது. இனிமேல் வாரத்தில் 1 நாள் 2 நாள் மட்டும் போக சொல்லுங்க, பெரிய உல்லாச பயணம் போகிறாரோ உங்கள் அப்பா சொல்லுங்க. ஏம்மா அவருக்கு இருக்கிறதே இந்த ஒரு சந்தோஷம் தான், அதை எப்படி சொல்கிறது, சொல்லுங்க, சொன்னாதான் நானும் சம்பாதிக்கிறேன்ல, சும்மா சொல்லுங்க, அவரால் என்ன வருமானம் வருது. மகன் போய் அப்பா கிட்ட சொல்ல போகிறான். என்னடா சொல்லுடா என்னடா அப்படிங்கிறாரு. அவனுக்கு அப்படியே தயக்கமாக இருக்குது. தயங்கிக்கிட்டே அப்பாவை பார்க்குறான். தயங்காமல் சொல்கிற அப்பா கிட்ட எதுனாலும் அப்படிங்கிறாரு. இந்த காட்சியில் 2 பேருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஒரு இடத்துல அவன் சின்ன பையனாக இருக்கிறான், இவங்க அப்பா அவனை எங்கேயோ கூட்டு போயிருக்கிறாரு. இவன் தயங்கிக்கிட்டே நிற்கிறான், சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன். என்னடா ஏன் தயங்கிக்கிட்டே நிற்கிற? ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறான். சொல்லுடா அப்பா கிட்ட எதுனாலும் தயங்காமல் சொல்லு. உடனே அப்படியே கையை காட்டுறான். அங்கே ஐஸ் விற்கிறவர் இருக்கிறார். ஐஸ்கிரீம் வேணுமா? ஆமாப்பா. இதுக்கே இவ்வளோ தயங்குற, அப்பாட்ட தானே அப்படின்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறார். சாப்பிட்டுட்டு மறுபடியும் நிற்கிறான். என்னடா இன்னொன்று வேணுமா? இன்னொன்று வாங்கி கொடுக்குறார். சந்தோஷமாக சாப்பிட்றான். போமா வீட்டுக்கு போமா அப்படிங்கிறார். அந்த கேக்கு மட்டும் வாங்கி கொடுப்பா, நான் சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறான். வேகமாக ஓடி போய் அந்த கேக் எவ்வளோன்னு பார்க்குறாரு. 3 ரூபா. இவர்கிட்டையும் வெறும் 3 ரூபா தான் இருக்குது. இவங்க தாம்பரம் வரைக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கான காசு 2 பேருக்கும். அப்படியே யோசிக்கிறாரு, கண்டிப்பாக அந்த கேக்கு வேணுமாப்பா? வேணும்ப்பா, நான் இது வரைக்கும் இது சாப்பிட்டதே இல்லை. சரிப்பா அப்படின்னு 3 ரூபா கொடுத்து கேக்கை வாங்கி கொடுத்துட்றாரு. அவன் சந்தோஷமாக சாப்பிட்றான். பஸ்ஸுக்கு இருந்த காசு காலி ஆயிடுச்சு. என்னப்பா நம்ம நடந்தே போவோம், அப்பா உனக்கு ஏதாவது கதை சொல்லி உன்னை கூட்டு போகிறேன். சரிப்பா அப்படின்னு அப்பா கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போகிறார். கொஞ்சம் நடக்கும் போதே தெரியுது இவன் சிரமப்படுறான்னு. கால் வலிக்குது இல்லடா? இல்லைப்பா, தயங்காமல் சொல்லு, வலிக்குதுப்பா வா அப்படின்னு அப்பா அவனை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு அத்தனை கிலோமீட்டர் சந்தோஷமாக கதை சொல்லிக்கிட்டே கூட்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுட்டு முத்தம் கொடுத்துட்டு சொல்கிறார், எதா இருந்தாலும் அப்பா கிட்ட தயங்காமல் சொல்லு, அப்பா தானடா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை திரும்ப 2 பேருமே நினச்சி பார்க்குறாங்க. என்னடா தயக்கம், அப்பா தானே சொல்லு அப்படிங்கிறாரு. அவன் சொல்லாமல் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிடுறான். நல்லா யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா கிட்ட எந்த தயக்கமும் இல்லாமல் எல்லா உரிமைகளையும் நம்ம அவங்க கிட்ட வாங்கி வாங்கி அனுபவிக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் நமக்கு தந்து இன்னைக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு, இவ்வளோ படிச்சிருக்கிறதுக்கு, இவ்வளோ வசதியா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற அவங்களுக்கு தேவையான ஒன்றை கேட்பதற்கு நம்ம முன்னாடி எவ்வளோ கூசி நிற்கிறாங்க. அப்படி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம ஒருபோதும் நம்ம அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தரவே கூடாது என்பதை அந்த காலத்திலேயே இந்த பெண் எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான எழுத்தாளர், தமிழ் சிறுகதை உலகில் மறக்கக்கூடாத ஆனால் நிறைய பேரால் மறக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் ஆர். சூடாமணி அவர்கள்.
அருமையான எழுத்தாளர். அவங்க சமகாலத்தில் எழுதின ஆண் எழுத்தாளர்களுக்கு சற்றும் குறைவில்லாத வலிமையான ஆற்றல் மிக்க கதைகளை எழுதியவர். நீங்க சூடாமணி அவங்க எழுதின கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1960 அப்படிலாம் எழுதுனாங்கன்னு ஆச்சரியமா இருக்கும். 60-70 இப்படியெல்லாம் சிந்திச்சிருக்கிறாங்களே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த ஒரு கதையை நான் சொல்லி முடிக்கிறேன். செந்திரு ஆகிவிட்டாள் அப்படிங்கிற ஒரு கதை. செந்திரு ஆகிவிட்டாள். அந்த கதையில அந்த அம்மா பேரு செந்திரு. செந்திருங்கிற பேர் எந்த ஏரியாவில் வைப்பாங்கன்னு தெரில. செந்திரு அவங்க பேரு. அவங்க கணவரும் அவங்களும் இருக்கிறாங்க. 5 பிள்ளைங்க. எல்லாம் கல்யாணம் முடிச்சு ஒவ்வொரு குழந்தையோட வேற வேற ஊர்ல செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப கடைசி பொண்ணு நித்யா மும்பையில இருந்து வர்றா. எக்மோர்ல வந்து இறங்குறா. அவ ஆசையா வர்றா. மகனையும் கொண்டுக்கிட்டு குட்டி பையனை கூட்டுட்டு அவ ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு வர்றா. வருஷம் உள்ள உங்க வீட்டுக்கு நான் உழைச்சி போடுறேன். நான் இந்த 1 மாசம் எங்க அம்மா வீட்டில் ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். எல்லாமே எங்க அம்மா பார்த்துப்பாங்க. பிள்ளையும் எங்க அப்பா பார்த்துப்பாங்க. நான் செம்ம ஜாலியா இருந்துட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து எக்மோர்ல இறங்குறா பையனோட. அப்பா வந்து வாடா வாடா வாடான்னு பையனை தூக்கிக்கிட்டு, வாமா எப்படி இருக்கிற அப்படியே பாக்குறா. அம்மா வரல. இல்லடா அம்மா வரல, வா போவோம். இப்ப ஏன்ப்பா சென்னையில இருந்து நீங்க ஒரு கிராமத்துக்கு மாறி போயிட்டீங்க? இல்லடா எவ்வளோ நாள் தான் இந்த பரபரப்பான சென்னையில் இருக்கிறது, அப்பாவும் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், கடைசி கால வாழ்க்கையே கொஞ்சம் அமைதியாக இருக்கலான்ட்டு தான் கிராமத்துக்கு போயிட்டேன். சரி, இங்கேருந்து காஞ்சிபுரம் போய் அங்கேருந்து பஸ் இருக்குமா இல்லை மாட்டு வண்டியில் கூட்டு போவீங்களா? அதெல்லாம் பஸ்ஸெல்லாம் இருக்குடா வாடா அப்படின்னு அவங்க அப்பா கூட்டு வர்றாரு. அவளுக்கு வருத்தம். எப்பயுமே ஊருக்கு வந்து அம்மா தான் முதலாக வந்து நிற்பாங்க. இன்னும் இன்னைக்கு அம்மா வராமல் அப்பா மட்டும் வந்திருக்கிறாரேன்னு ஒரு மனக்குறையோட வீட்டுக்கு வந்து இறங்குறா. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா வேகமா ஓடி வந்து, நித்யா குட்டி வந்துட்டியா, டே செல்ல குட்டின்னு பேரனையும் தூக்குறாங்க. மகளை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உங்க அம்மாவை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எப்பயுமே அவங்க அம்மா ஒரு கசங்குன சேலையோட, சரியா சீவாத களைஞ்ச தலையோட, வேர்வை வழியிற முகத்தோட தான் இருப்பாங்க. அவங்க சிரிப்புல கூட வேர்வை வடியும். அப்படி ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அடுப்படியில் எந்நேரமும். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு நூல் புடவை தான் கட்டியிருக்காங்க. ஆனா நீட்டா இருக்குது. தலை நல்லா படிய வாரி இருக்காங்க. பார்த்தாலே அவங்க ரொம்ப இளமையான மாதிரி இருக்கிறாங்க. வயசு குறைஞ்ச மாதிரி அம்மா இருக்காங்க. என்ன அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு, அம்மா சாப்பாடு என்னம்மா வச்சிருக்கிற? உனக்கு சாப்பாடு வச்சிருக்காம இருப்பேனா? இந்த இட்லி இப்பதான் அம்மா சாப்பிட்டேன், மாவு இருக்குது, நீ இட்லியை வச்சு எண்ணெயும் பொடியும் இருக்கு, சாப்பிட்டுக்கோ. சட்னி வேணும்னா தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன், அம்மியில அரைச்சிக்கோ. அம்மாவுக்கு கிளாஸ் இருக்கு, கிளம்புறேன் அப்படின்றாங்க. அம்மாவுக்கு கிளாஸ் இருக்கா? இட்லி நானே வச்சுக்கணுமா? சட்னி வேணும்னா நானே அரைச்சிக்கணும். பார்த்துக்கூட லேட் ஆயிடுச்சுட்டு போறாங்க அவங்க அம்மா. அப்பாட்ட கேட்குறான், என்ன அம்மா லூஸா என்ன பண்ணிட்டு போறா? எனக்கு தானே அவ எல்லாமே செஞ்சு வச்சிருப்பா, எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிருப்பா, இட்லி கூட அவிக்காம கிளம்பி போறா. இல்லம்மா, அம்மா வந்து இங்க வந்து கிராம மக்களுக்கு தையல் சொல்லி கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு தையல் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் போல இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிராம சேவகி தான், நிறைய பேர் தையல் படிச்சா இங்க உள்ள கிராமத்து பெண்கள்லாம் முன்னேறுவாங்கன்னு சொன்ன உடனே அதை இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு அவங்களுக்குலாம் அம்மா ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறா. எப்போ இருந்த அம்மா அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா? இந்த கிராமத்துக்கு வந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறா. வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறது, ஏதாவது லோன் வேணும்னா அதுக்கு சப்போர்ட் பண்றது, முதியோர் கல்வி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்கு அம்மாவுக்கு இந்த வேண்டாத வேலை? ஏமா அப்படி சொல்ற? உங்களையெல்லாம் அம்மா செட்டில் பண்ணிட்டா, இப்ப அவளுக்கான உலகத்துல வாழ்றா. என்ன அவளுக்கான உலகத்துல வாழ்றா? அப்பா சிரிச்சுட்டே சொல்றாரு, இப்பதான் உங்க அம்மா செந்துரு ஆகிவிட்டாள். செந்துரு ஆகிவிட்டாள் என்னம்மா சொல்ற? இவ்வளவு நாளும் உங்களுக்கெல்லாம் அம்மாவா இருந்தா, இப்பதான் அவளா மாறி இருக்கிறா, உடனே அப்படிம்பாரு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி அவ வீட்டுல போய் அவளை இட்லியை வச்சு சாப்பிட்டுட்டு, மத்தியானமாவது அம்மா என்ன செய்யறான்னு பாப்போன்னு உட்காந்துருப்பா. மத்தியானம் ஒரு லேடி அவங்க அம்மா கூட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட அவங்க வயசுல இருப்பாங்க. அந்த பெண்மணி, நான் தான் இந்த கிராமத்துடைய சேவகி, உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரே மாறிடுச்சு தெரியுமா, எல்லாருக்கும் அவ்வளவு உதவி செய்யறாங்க, அது செய்யறாங்க இது செய்யறாங்கன்னு அவங்க அம்மாவை பத்தி மக கிட்ட புகழ்வாங்க. இப்ப யோசிச்சு பாப்பா, ஒரு காலத்துல இவளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வருவாங்கல்ல, அப்ப நித்யா நல்லா கட்டுரை எழுதுவா, நித்யா சூப்பரா டிராயிங் பண்ணுவா, நித்யா சூப்பரா பேசுவான்னு அவங்க அம்மா கிட்ட இவளை பத்தி அந்த பிள்ளைங்க புகழ்வாங்க. அவங்க அம்மா அப்படியான்னு ஆச்சரியமா கேட்பாங்க. ஆனா இப்ப அம்மாவை பத்தி ஒருத்தவங்க வந்து புகழ்றதை கேட்க கேட்க இவளுக்கு எரிச்சலாவும் இருக்கும், ஆச்சரியமாவும் இருக்கும். சரிங்க இருக்கட்டும், நீங்க எத்தனை பிள்ளைங்கம்மா? நீ ஒருத்தி தானா? இல்ல எனக்கு 2 அண்ணன் 2 அக்கா இருக்கு, எல்லாம் கல்யாணமாகி வேற ஒரு ஊர்ல இருக்காங்க. அப்படியா? உங்க அம்மா வந்ததுல இருந்து இந்த ஊரே நல்லா இருக்குமா, நீ நல்லா இரு அப்படின்ட்டு அந்த அம்மா போயிடும். இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். சாயந்தரமாவது அம்மா கவனிக்கலான்னா சாயந்தரம் வந்து இவளுக்கு பிடிச்ச எல்லா பலகாரமும் செஞ்சு அவளை சாப்பிட வச்சு ஜடையெல்லாம் போட்டு அவளை மடியில சாச்சு ரொம்ப கதையா பேசிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, நம்ம அம்மா பழைய ஃபார்முக்கு திரும்பிட்டா அப்படின்னு நினைச்சு பேசிக்கிட்டே இருந்துட்டு, நான் தூங்க போறேம்மா, சரிடா தூங்க போன்ட்டு அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுறாங்கன்னு கவனிச்சுட்டே இருப்பா. அவங்க அப்பா அவர் படிச்ச கதைகளை சொல்வார். அன்னைக்கு அங்க உள்ள ஆண்கள்ட்ட எல்லாம் என்ன பேசினார், அந்த ஊரோட நிலவரத்தை சொல்லுவார். இவங்க தையல் கிளாஸ்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு பேசுவாங்க.
இப்போ என்னமோ பெரிய பிரதமரும் முதல்வரும் பேசிக்கிற மாதிரில அம்மா அப்பா பேசிக்கிறாங்க. முன்னாடிலாம் நம்மளை பற்றி தானே பேசுவாங்க, பெரிய ஊர் உலகம் பேசுகிறாங்கன்னு எரிச்சல் பட்டுட்டே பிறண்டு படுத்துட்டு இருப்பா. இவங்க அம்மா டம்ளரில் பால் கொண்டு வந்து இந்தா குடிச்சிட்டு படு, அப்போ தான் உனக்கு தூக்கம் வரணுன்னே. சரி அம்மாவாக தான் இருக்காங்கன்னு குடிச்சிட்டு படுத்துருவா. மறுநாள் பார்த்தா காலையில் அம்மா யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா ஒரு சின்ன பிள்ளை வந்து நிற்கும். என்னடா அப்படின்னு அம்மா கேட்பாங்க. இல்லை சாயந்தரம் தானே மியூசிக் கிளாஸ் வருவேன், இன்னைக்கு நாங்கள் எங்கேயோ ஊருக்கு போகிறோமா, அதனால காலையிலே எனக்கு கிளாஸ் எடுத்துருங்களேன்னு ஒரு சின்ன பிள்ளை வந்து நிற்கும். மியூசிக் கிளாஸா அப்படின்னு இந்த பிள்ளை பார்த்துட்டு இருக்கும். அவங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் காலையில் எனக்கு சமைக்கிற வேலை இருக்கேடா, சாயந்தரம் தானே உனக்கு அந்த நேரத்தை ஒதுக்கியிருந்தேன். இல்லை எனக்கு காலையில் சொல்லுங்கன்னு அந்த பாப்பா கேட்டவுடனே இவங்க அப்பா சொல்வார், போயேம்மா அந்த பிள்ளை அக்கறையாக வந்திருக்குதுல்ல, ஒவ்வொரு பிள்ளைங்க நல்லதா போச்சுன்னு ஓடி இருக்கும்ல, போ நான் இந்த சோறை தானே வடிக்கணும், நான் வடிக்கிறேன்னு அவங்க அப்பா கிச்சனுக்குள்ளே போயிடுவார். இந்த அம்மா போய் சுருதி பெட்டியோட அந்த பிள்ளைக்கு பாட்டு சொல்லி கொடுக்கும். இவளுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், என்னப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, பாட்டு சொல்லி கொடுக்குறா, பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறா. அம்மாவுக்கு பாட தெரியுமா, நிஜமாவே அம்மாவுக்கு பாட தெரியுமா, அம்மாவுக்கு பாட தெரியுமான்னு எனக்கு இங்கே வந்தம்மா தெரியும். உங்கள் அம்மா சின்ன வயசில் பாட்டெல்லாம் பழகியிருக்கா, ஆனால் நம்ம குடும்பத்துக்கே உழைச்சி அவளுக்கு என்ன தெரியும்னு அவளுக்கே மறந்து போச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கற்றுக் கொடுக்குறா. நீ என்னப்பா பண்ணுற, நான் சோறு வடிக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ உனக்குலாம் வெக்கமா இல்லையாப்பா, நீ சோறு வடிக்கிற, அம்மா பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அம்மா தானே இந்த வேலையை செய்யணும். அவர் சிரிச்சுட்டே சொல்றார், ஒரு அடிமை என்னை நேசிப்பதையோ ஒரு அடிமை என் கூட சேர்ந்து வாழ்வதையோ நான் ஒரு நாளும் விரும்பவில்லை. ஒரு தனித்துவமான பெண் என் கூட வாழ்றதை தான் நான் விரும்புகிறேன். இவ்வளோ நாள் அவள் நமக்காக உழைச்சாலம்மா, இந்த சோறை வடிக்கிறதுல நம்ம 5 நிமிஷம் வேலை தானே, இந்த நீ வடி அப்படின்ட்டு போயிடுறாரு. இவளுக்கு ஏன்டா அம்மா வீட்டுக்கு வந்து தொலைஞ்சோன்னு கடுப்பாக இருக்குது. இப்படியே ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்குது. திடீர்னு முதியோர் கல்விக்குன்னு சொல்லி கொடுக்க ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இந்த அம்மா பரபரப்பாக இருக்கிறாங்க. ஆனால் இவளுக்கு செஞ்சு கொடுக்குறதையும் ஓரளவு செஞ்சு கொடுத்துட்றாங்க, மீதியை நீ செய் அப்படின்னு ஒப்படைக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க அக்கா வீட்டிலேருந்து லெட்ரு வருது. அவங்க அக்கா மங்களூரில் இருக்கிறா. அவளுக்கு 2வது குழந்தை பிறந்திருக்குது. ஏற்கனவே மூத்த பையன் சின்ன பையனாக இருக்கான். இப்போ நான் ரொம்ப சிரமப்படுறேன், அம்மா ஒரு 6 மாதம் இங்கே அனுப்பி வை, அம்மா இருந்தாங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். உன்னை இவ பார்க்குறேன், அம்மா கிளம்ப போறியா, அக்காவை பார்க்க. கிளம்ப மாட்டேன், இந்த வேலையை பார்க்குறதுக்கு ஒரு வேலைக்கார அம்மாவே போதும், நான் தான் குழந்தைய எல்லாருக்கும் நான் பார்த்துருக்குறேன். அப்படி அவள் விரும்பினானா இங்கே வரட்டும் குழந்தையோட, இங்கே வச்சு நான் அவளையும் பார்த்துக்கிட்டு என் வேலையும் நான் பார்த்துக்கிருவேன். இந்த இடத்த விட்டுட்டு நான் அவளுக்காக போக மாட்டேன். அவள் என்னை அம்மாவா தேடலை, ஒரு ஆயாவா தேடிக்கிட்டு இருக்கிறா. அம்மா மேலே உண்மையிலே அனுசரணை இருந்தால் அவள் வரட்டும். என்னம்மா இப்படி இறக்கமே இல்லாமல் ராட்சசி மாதிரி பேசுகிற அப்படிங்கிறா. ஏம்மா நீங்களாம் இப்படி தானம்மா வாழ்ந்துட்டு இருந்தீங்க, இன்னைக்கு தாம்மா என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், நீ ஏன் இப்படி பேசுகிற. அவளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. முன்னாடிலாம் செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு இவங்க எல்லாரும் வந்தால் கூட அவங்க அம்மா முழிச்சு உட்காந்துருப்பாங்க. இவங்க வந்த உடனே சூடாக தோசையெல்லாம் சுட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு பூரி பிடிச்சா பூரி சுட்டு கொடுத்துட்டு மறுநாள் காலையில் என்ன வேணும்னு கேட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்சதை அவங்க ரூமில் போய் எழுப்பி கொடுப்பாங்க. அந்த அம்மா காணாமையே போயிட்டாலே, இந்த அம்மா வேற யாரோ ஒருத்தி, நம்ம அம்மாவே கிடையாது அப்படின்னு இந்த பிள்ளைக்கு வெறுத்துரும். அன்னைக்கு ஊரை விட்டு அவள் கிளம்புறா. 1 மாதம் ஆயிடுச்சு, அவள் சொந்த ஊருக்கு கிளம்புறா. அம்மாவும் வர்றாங்க ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்றி விட்றதுக்கு. பேரனெல்லாம் கொஞ்சிட்டு ஏற்றி விட்டுட்டு, பத்திரமா இருக்கணும்டா, உடம்ப பார்த்துக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இந்த ட்ரெயின் கிளம்பும் போது குடுக்குடுன்னு ஓடி வர்றாங்க. இதுக்கு முன்னாடி ஏன் ஓடி வருவாங்கன்னா, ஃப்ளாஸ்கில் பால் வச்சிருக்கிறேன், பையனுக்கு மறக்காமல் கொடுத்துரு, அந்த டப்பாவில் முறுக்கு வச்சிருக்கேன் நீ சாப்பிட்டுக்கோ, அந்த இன்னொரு தூக்குச்சட்டியில் சீடை வச்சிருக்கேன் மாப்பிள்ளைகிட்ட கொடுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல இப்போ ஏன் அதையெல்லாம் செஞ்சிருக்காளேன்னு நினச்சி என்ன அப்படிங்கிறா. இல்லை மும்பையில் நிறைய பெண்களுக்கான புக்கு வரும்னு சொல்கிறாங்க, அதில் இந்த எம்ப்ராய்டிங் சம்மந்தப்பட்ட புக்கு இருந்தால் எனக்கு கொஞ்சம் அனுப்பி வை. இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு வெறும் தையல் மட்டும் போதாது, எம்ப்ராய்டரின்னு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நின்றுறாங்க. இந்த நித்யா பார்த்து கொண்டே இருந்தால் ரயில் நகர்ந்து கொண்டே போனது அப்படின்னு அந்த கதையை அவங்க முடிப்பாங்க. காலமாக அம்மா அப்படின்னா நம்ம ஒரு அடையாளம் வச்சுருக்கோம். என்ன அடையாளம்? இந்த குடும்பத்துக்காக இப்படி துவைச்சி போட்ட மாதிரி வேலை செய்யணும், எல்லா வேலையும் செய்யணும். நான் எங்கள் அம்மா யார் தெரியுமா? குடும்ப வன்முறைன்னு ஒன்று சொல்கிறோம்ல. குடும்ப வன்முறைனா ஒருத்தங்களை அடித்து துன்புறுத்துறது மட்டும் குடும்ப வன்முறை இல்லை, அன்பை காரணம் காட்டி ஒருவரை அடிமைப்படுத்துவதும் குடும்ப வன்முறை தான் என்பதை 1970களில் சூடாமணி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அவங்க திருமணமே ஆகாதவங்க, சின்ன வயசுல அவங்களுக்கு பெரியம்மை போட்டதுனால உடம்பு நலம் இல்லாமல் ஸ்கூலுக்கும் போக முடியாமல் வீட்டிலேயே தமிழும் ஆங்கிலமும் படித்தவங்க, நிறைய படிப்பதிலே தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்தவங்க, திருமணம் செய்துக்கிடாம தன்னுடைய எழுத்துக்களை கண் தெரியாதவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாற்றுத்திறனாளிகளை போய் பார்த்து வாசித்து காட்டியவர்கள். கடைசி காலத்தில் தன்னுடைய எல்லா சொத்தையும் தொழுநோயாளிகளுக்கும் ஏழை குழந்தைகள் படிப்பதற்கும் இல்லாதவர்களுக்கும் மொத்த சொத்தையும் எழுதி வைத்த ஒரு எழுத்தாளர் சூடாமணி என்கின்ற எழுத்தாளர். பெண்கள் பதித்து வந்த சுவடுகள் எவ்வளவு பலமானதாக இருக்கிறது, எவ்வளோ பெரிய சிந்தனை. இன்னைக்கு கூட நம்ம யோசிப்போம், நம்ம அம்மா இப்படி ஆக்டிவாக இருந்தால் நம்ம ஒத்துக்குவோமா?
நம்ம எல்லா இடத்துக்கும் போகணும், பேசணும், ஜெயிக்கணும்னு நினைப்போம். நம்ம அம்மா அதை செஞ்சாங்கன்னா உனக்கு எதுக்கு இந்த வேலை, பிள்ளைகளை பார்க்க மாட்டியோ, புள்ள குட்டி பார்க்கறத விட உனக்கு என்ன சமூக சேவை சொல்லுவோம் இல்லையா? ஆனால் ஒரு அம்மாவுக்குள்ளும் ஒரு இதயம் இருக்கிறது, அவளுக்குள்ளும் ஒரு சிங்கப்பெண் இருக்கிறாள், அவளுக்குள்ளும் ஒரு ஆற்றல் மிகுந்த வலிமை மிக்க ஒரு மனுஷி இருக்கிறாள் என்பதை பதிவு செய்த முதல் கதை செந்திரு ஆகிவிட்டாள். அதுவரைக்கும் அம்மாவாகவும் மனைவியாகவும் இருந்தவள் தானாக மாறிவிட்டாள். என் இனிய நண்பர்களே, இந்த மார்ச் 8 பெண்கள் நீங்களாக இருங்கள். உங்கள் கனவுகளுக்காகவும் நேரம் ஒதுக்குங்கள், உங்கள் லட்சியங்களுக்காகவும் கொஞ்சம் இடம் ஒதுக்குங்கள். ஆண்களாக இருக்கக்கூடிய அன்பிற்கினியவர்கள் அவங்களுக்கான வெளியை தயவு செய்து அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு அந்த அப்பா மாதிரி நீங்களும் இடம் கொடுங்கள் என்று சொல்லி, வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அதற்கு ஒத்துழையுங்கள் என்று சொல்லி, இவ்வளவு சிறப்பான ஒரு மாமன்றத்தில் கொஞ்ச நேரம் கதைப்போமா என்கின்ற தலைப்பில் கதை சொல்லுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.